நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870 67784. தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். எஸ் ஜோ, நம்ம கடல் வணக்கம் நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம். எப்பவும் போல ஒரு உற்சாகம், எப்பவும் போல ஒரு சந்தோஷம் தான். எப்படி இருக்கீங்க? எல்லா நாளும் போல இன்றைய நாளும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அட போமா, சில நேரம் போங்கா இருக்கு. நீ எப்பவுமே ஸ்டார்ட் பண்றப்போலாம் எல்லாத்தையும் முடிச்சிட்ட அப்புறம் எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறீங்க. இருந்தாலும் நம்மளுடைய அந்த சந்தோஷத்தோட கதையை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இன்னைக்கு என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசர், அந்த அரசருக்கு வந்து சேவை செய்யக்கூடிய ஒரு பணியாள். எத்தனையோ ஆண்டுகள் என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னா சேவை செஞ்சிருக்கான். சரி. அப்போ சேவை செஞ்சுட்டு வந்த நாள் ஒரு நாள் என்ன ஆகி போச்சு, அவன் செஞ்ச ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாயிருச்சு. அவன் செஞ்ச வேண்டிய வேலையில் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டான், அதை சரியா செய்யலை அப்படின்னா அரசருக்கு சரியான கோபம், கடுமையான கோபம். அப்போ அந்த கடுமையான கோபத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, இவன் இன்னைக்கு தப்பு பண்ணிட்டான், அவனை தூக்கி என்ன பண்ணுங்க சிங்கத்துக்கு இரையாக்கிருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. இவன் வந்து கெஞ்சுறான், கதறான். இத்தனை ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு மேல உங்ககிட்ட என்ன பண்ணிருக்கிறேன், நான் பணி செஞ்சிருக்கிறேன், என் தண்டனை தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க குறைங்க, இல்லை என் தண்டனை வித்ட்ரா பண்ணிக்கோங்கன்னு கேட்கறாங்க. அவர் காது விட்டு கேட்கறதா இல்லை. கடைசியா எனக்கு சரி ஒரு ரெக்யூஸ்ட், என்னோட கடைசி ஆசையாவது நிறைவேற்றி வைங்கன்னு. அப்ப என்ன கடைசி ஆசை, என்ன இன்னும் ஒரு மாசம் கழிச்சு என்ன பண்ணுங்க சிங்கத்துக்கு இரையா போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். ஏன் அப்படின்னா, நான் முடிக்க வேண்டிய சில கடமைகள் இருக்கு, நான் என்ன பண்ணிடுறேன் முடிச்சிடறேன் அப்படிங்க. சரி, நான் அந்த கடைசி ஆசைங்கிறால அதை என்ன பண்றாரு கொடுக்குறாரு. 1 மாத காலமும் என்ன ஆகுது ஓடுது, அந்த குறிப்பிட்ட நாளும் வருது, அந்த டைம் முடியுது. சரி. முடிஞ்சோடனே தூக்கி என்ன பண்ணும், சிங்கத்துக்கு கூண்டுல போட்டு சிங்கத்துக்கு என்ன பண்ணும் இரையாக்கணும். சிங்கத்தை நல்லா பசியோட வச்சிருக்காங்க, நல்லா சாப்பிட்டோம் வேட்டையாடட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அரசர் எல்லாம் முன்னாடியில அந்த சிங்க கூண்டுக்குள்ள அந்த இளைஞனை அந்த பையனை என்ன பண்றாங்க, அந்த சேவை செய்த சேவகனை உள்ளதுக்கு போடுறாங்க. உள்ளதுக்கு போட்டா சிங்கம் வாட்டுக்கு காலில் வந்து படுத்துக்கிச்சு, வேற ஒண்ணுமே என்ன பண்ணலாம் செய்யலாம். இப்போ அரசருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன இது பசியோட இருக்குது வேட்டையாடும் அது இதுன்னு பார்த்தா வந்து ஒரு காலடியில் படுத்து கிடச்சி, ஏன் இது படுத்து கிடக்குது அப்படின்னு கூப்பிட்டு கேட்டோன்னா, அவன் இளைஞனை கூப்பிட்டு கேட்கறாரு, எப்பா எப்படி இது உனக்கு சாத்தியமாச்சு? ஐயா, நான் உங்ககிட்ட 1 மாசம் கேட்ட காரணம் என்னன்னா, அந்த 1 மாசம் அந்த சிங்கத்தை நான் என்ன பண்ணேன் நல்லா பாத்துக்கிட்டேன், உங்களை 20 வருஷம் நான் நல்லா பாத்துக்கிட்டேன், ஆனா உங்களுக்கு அந்த நன்றி உணர்வுங்கிறது இல்ல. ஆனா வெறும் ஒரு மாசம் ஒரு 30 நாள் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, அந்த சிங்கத்துக்கு உணவு கொடுக்க வைக்க நான் அதில் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருந்தேன். அது பாருங்க இன்னும் நன்றி இருக்கு. அந்த அரசருக்கு அப்ப உணர்ந்திருக்கிறாச்சா, அவன் இவ்வளவு ஆண்டுகள் இவ்வளவு பணி செஞ்சாலும் ஏதோ ஒரு சின்ன தப்பு தானே செஞ்சான், நம்ம ஏன் இவ்வளவு கோபப்பட்டோம் யோசிக்க வச்சுட்டாரு அந்த மன்னனி இல்லையா? எஸ், கண்டிப்பா நம்மளும் அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்ற வாழ்க்கையில நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படின்றது இந்த ஒரு அற்புதமான கதை நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கு. இந்த நாள் நம்ம அற்புதமா ஆரம்பிச்சலாம். இப்ப தரிசனம் பார்க்கலாம். அடைக்கல தாயே மாமரியே வாழ்த்தி வணங்குகிறோ, அகிலம் போற்றிட உயர்ந்த தாய் வாழ்த்தி வணங்குகிறோ. அடைக்கல தாயே மாமரியே வாழ்த்தி வணங்குகிறோ, அகிலம் போற்றிட உயர்ந்த தாயை வாழ்த்தி வணங்குகிறோ.
தாயினும் சிறந்த தயவான தேவனுக்கே நீ தாயானி. தாயினும் சிறந்த தயவான தேவனுக்கே நீ தாயானி. ராதலினால் நீராதாம் புதல்வன், நாதலினால் நீராதாம் புதல்வன். அனைவரும் போற்றும் தாயானி, அனைவரும் போற்றும் தாயானி. அடைக்கல தாயே மாமரியே வாழ்த்தி வணங்குகிறோ. அகிலம் போற்றிட உயர்ந்த தாய் வாழ்த்தி வணங்குகிறோ. திருமறை போற்றும் திருமகளே, திருச்சபையோரின் தேற்றரவே. திருமறை போற்றும் திருமகளே, திருச்சபையோரின் தேற்றரவே. அரும் பெரும் நலன்களை உன் வழி அடைந்தோம், அரும் பெரும் நலன்களை உன் வழி அடைந்தோம். அகமகிழ்ந்துமக்கே நன்றி சொன்னோம், அகமகிழ்ந்துமக்கே நன்றி சொன்னோம். அடைக்கல தாயே மாமரியே வாழ்த்தி வணங்குகிறோ. அகிலம் போற்றிட உயர்ந்த தாயே வாழ்த்தி வணங்குகிறோ. அடைக்கல தாயே மாமரியே வாழ்த்தி வணங்குகிறோ. அகிலம் போற்றிட உயர்ந்த தாயே வாழ்த்தி வணங்குகிறோ. அற்புதமான ஆலய தரிசனம். எஸ், நம்ம பார்த்துட்டோம். ஜோ, இன்றைய நாள் சிந்திக்க போகும் சிந்தனை வரிகள் என்னென்ன, கருத்துக்கள் என்னென்ன? வரும்போது மணிரத்னம் படம் பார்த்துட்டு வந்தீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒவ்வொரு வார்த்தையா கேப் விட்டு பேசுறீங்களா? அதான் கேட்டேன். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி தலம் அப்படின்னாலே அது நமக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான் இல்லையா? அது தூயாவே அப்படியே பேசுவாங்க. ஓகே, சிறப்பு. இன்னைக்கு என்ன சிந்தனை நமக்கு சிந்திப்பதற்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு எல்லா வீடுகளிலையும் இருக்கக்கூடிய இயல்பான பிரச்சனை, நாம பேச மறந்த ஒரு விஷயம். எத்தனையோ நாட்கள் இதை வந்து ஒரு நாள்ல பேசி சரி செய்திட முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா சில விஷயங்கள், சில பழக்க வழக்கம் ரொம்ப ஊறி போய் அதை வந்து இது ஒரு பிரச்சனை அப்படின்னே தெரியாமலே என்ன பண்ணுவோம், அந்த பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம், சிந்திக்க. காலையில பிரச்சனைன்னு ஸ்டார்ட் பண்றாரு, சொல்லுங்க. இப்போ என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல ஒரு அம்மா பொண்ணு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவு நிலை எப்படிப்பட்டதா அப்படின்னா, அம்மா பொண்ணு அடிச்சுக்குவாங்க, சேர்ந்துக்குவாங்க. ஆனா எல்லா விஷயங்களும் அம்மா கிட்ட தான் ஷேர் பண்ணிக்குவாங்க. அம்மா பொண்ணுன்னு சொன்னாங்க பயங்கர குஷியா. அதே இது ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய பாசம், ஒரு தாய்க்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய பாசத்தை போன்று ஒரு அவ்வளோ நெருக்கமா இருக்கலாம்னு கேட்டா கிடையாது. அப்ப அது பிரச்சனை தானே. இந்த பிரச்சனை பத்தி யார் பேசியிருக்கிறா? நம்ம இதை பத்தி சிந்தித்தது கூட கிடையாது. அப்போ எதனால இந்த தந்தைக்கும் மகனுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் போல் இல்லாமல் தந்தைக்கும் மகனுக்கும் இல்லாமல் போகுது அப்படின்னு கேட்டா, அதுக்கு காரணங்கள் நிறைய அடிக்கிட்டு போறாங்க. பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, தந்தை கிட்ட பிள்ளைங்களை பெரும்பாலும் தாய் அம்மாக்கள் நெருங்க அனுமதிக்கிறது இல்லையா? இல்ல இது என்ன, இது சரியான உண்மை அதுதான். அதாவது நம்ம ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் என்ன அப்படின்னா, அதை அனுமதிக்கிறதுல எப்படின்னா, அப்பா வந்தாருன்னா தோலை உரிச்சிருவாரு. அப்பா வண்டி சத்தம் கேட்டுச்சு, ஒழுங்கா உட்காந்து படி, ஆடிக்கிட்டு இருக்காது, அப்பாட்ட சொல்லிடுவேன். அப்பா வந்து பெல்ட் எடுத்தாருன்னா என்ன பண்ணுவார் தெரியுமா? அப்பா கிட்ட நல்ல மூடா இருக்கும்போது பார்த்து நான் என்ன பண்றேன், உனக்கு பேசி டூருக்கு காசு வாங்கி தரேன். அப்ப இதெல்லாம் உண்மையா இல்லையா? அவர் வந்து ஒரு கிங்கா வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள காட்டுறோம், அந்த கண்ணோட்டமே தப்புன்றீங்களே, என்னங்க நீங்க காட்டலாம், சும்மா சொல்லிக்கலாம். உண்மையா இன்னைக்கு வந்து நிறைய தந்தையர்கள் இன்னைக்கு கடவுள் வணக்கம் பாத்துட்டீங்கன்னா நிச்சயமா வந்து இந்த ஷோ கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. ஜோ சல்யூட் பா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம நீங்க சொல்றீங்களே, நாங்க வந்து அவசர போல ஒரு கிங்கா என்ன பண்றோம், நாங்க வந்து வீட்டுல அடையாளப்படுத்துறோம். கிங்கால யாரும் காட்ட சொல்லி விருப்பப்படல, அப்பாவா இருக்க விட்டாலே போதும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லின்ற பொழுது குழந்தை போய் அப்பா கிட்ட என்ன பண்றதுல பேசுறது இல்ல.
அப்போ இன்னைக்கு அந்த கம்யூனிகேஷன் அதுதான் இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை. ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் நெருக்கம் இல்லாமல் போவதற்கு காரணம் என்னன்னா கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷன்ஸை ஒரு மூன்றாவது நபர் அம்மா வழியா தான் போய், நானும் எங்க வீட்டிலும் சின்ன பிள்ளைங்க அந்த பிரச்சனை நடக்கதான் செஞ்சது. எனக்கு டூருக்கு போகணும் அப்படின்னா நான் எங்க அப்பாட்ட போய் நான் நேராக கேட்டதை காட்டிலும் எங்க அம்மா கிட்ட போய் தான் என்ன பண்ணுவேன், டூருக்கு ஸ்கூல்ல சொல்லியிருக்காங்க 200 ரூபா கேட்டிருக்காங்க, 200 ரூபாய் தரம் தேதிக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னா எங்க அம்மா தான் என்ன பண்ணுவாங்க, போய் என்ன பண்ணுவாங்க, வாங்கி தருவாங்க. எங்க அம்மா ஒரு சிபாரிசு பண்ணி வாங்கி கொடுக்கறதுக்கு எங்களை ஒரு தேர்ட் பர்சன் சொல்றீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி கேட்கும் போதே அப்பா தானே போய் கேள்டா போடா அப்படின்னு அனுப்பிடுறோம். அன்னைக்கு என்ன பண்ணிருப்போம், அப்பாட்ட போய் கேட்டிருப்பீங்க. அம்மா வாங்கி தந்துட்டதுனால நாங்க அப்பா கிட்ட என்ன பண்ணல, போகவே இல்லை. இது தவறு இது அப்படின்லாம் நான் சொல்லல, இயல்பா நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த ஒரு காரணத்தினாலும் கூட தந்தை மகனுக்கு இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் என்பது கண்டிப்பா ஒரு ஃபன்னா நம்ம என்னதான் ஒரு காரியம் குறித்து நம்ம பேசினாலும் இது உண்மை. நம்ம அனுமதிக்கிறது இல்லதான். எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட கேட்கிறப்போ அப்பா கிட்ட போய் கேளு அப்படின்னு எப்போ நம்ம சொல்லியிருந்தோமோ அந்த வழி நம்ம காமிச்சு கொடுத்துருப்போம். அந்த பிள்ளையும் பேசியிருக்கும், அந்த நெருக்கம் ஏற்பட்டிருக்கும். இன்னும் இது போன்ற என்னென்ன காரியங்கள் இருக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். கடவுளே உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும். உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். இதுவே நன்று, இதுவே நன்று. இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தினம் ஒரு திருப்பாடலில் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் 54. தாவீது அரசர் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக கடவுளிடத்திலே வேண்டிக் கொண்ட ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது. மிக சிறிய திருப்பாடலாக இருந்தாலும் இது நமது அன்றாட வாழ்க்கை நிலையை சுட்டி காட்டுகின்ற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கின்றது. ஆண்டவரே நம்பி நாம் வாழ்கின்ற போது ஆண்டவர் நம்மை எந்த விதத்திலும் கைவிட மாட்டார், நம்மை காப்பாற்றுவார்.
எல்லா ஆபத்துக்களிலிருந்து நம்மை தப்புவிப்பார் என்கின்ற ஒரு நல்ல ஒரு பாடத்தை நமக்கு கற்பிக்கின்ற திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது. தாவீது அரசன் சவுலிடமிருந்து தப்பியோடி சீபு பாலை நிலத்திலே அவன் தங்கி மறைந்திருக்கின்றான். அப்போது சவுல் தன் ஆட்களோடு தாவீதை பிடிப்பதற்காக அவனை தேடி வருகின்றார்கள். அப்போது இந்த சீபு பாலை வெளியில் இருந்த அந்த மக்கள் சவுலிடம் சென்று தாவீது பதுங்கி இருக்கின்ற இடத்தை சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த தாவீதை பிடிப்பதற்காக சவுல் தன் ஆட்களோடு வருகின்ற போது மலையின் மறுபக்கத்தில் தாவீது தப்பி ஓடுவதற்காக மறுமலையில் இருந்து அவன் ஓடி வருகின்றார். ஆனால் சவுலோ தன் ஆட்களோடு தாவீதை பிடிப்பதற்காக மலையின் இன்னொரு பக்கத்திலிருந்து அவரை எதிர்கொண்டு வருகின்றார். இறுதியில் சவுல் தன் ஆட்களோடு சேர்ந்து தாவீதை சுற்றி வளைக்கின்றார். அப்போது சவுலுக்கு ஒரு தூதன் வந்து செய்து சொல்கின்றார், அரசரே, நமது நாட்டை பெலிஸ்தியர் சூழ்ந்து கொண்டிருக்கின்றனர், ஆகவே விரைவாக வாரும் என்று சொல்லி இந்த செய்தியானது கொடுக்கப்படுகின்றது. உடனே தாவீதை வளைத்து அவரை பிடிக்க வாய்ப்பிருந்தும் சவுல் அவரை விட்டுவிட்டு நாட்டை காப்பாற்றுவதற்காக அவர் செல்கின்றார். தாவீது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக யாரிடம் சென்று உதவி கேட்கவில்லை. யாருடைய அரண்மனையும் கோட்டையும் அவர் தேடி செல்லவில்லை. மாறாக அவர் நம்பி இருந்தது கடவுளை மட்டும்தான். ஆகவே கடவுள் எனக்கு துணைவராக இருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கை மட்டும் அவர் கைவிடவில்லை. ஆகவே அந்த நம்பிக்கையினால் அவர் காப்பாற்றப்படுகின்றார். நேருக்கு எதிராக சவுல் அரசன் தன்னை வளைத்து கொண்டாலும் கடவுள் அந்த சவுலிடமிருந்து தாவீதை காப்பாற்றுகின்றார். அதுதான் கடவுள் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் பிரதிபலனாக கொடுக்கப்படுகிறது. ஆகவே நமது வாழ்க்கையிலும் இந்த தாவீதை போல நமது சொந்தங்களால், நமது நண்பர்களால், அல்லது நாம் செய்கின்ற வேலை செய்கின்ற இடத்தில் இருக்கின்ற நபர்களால் ஒரு சில வேலைகளை நாம் சுற்றி வளைக்கப்படுகின்ற போது, நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்ற போது ஆண்டவர் நம்மை ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவார், நமக்கு பாதுகாப்பும் அரணுமாய் இருப்பார். ஆகவே இந்த தாவீது அரசன் கடவுளை மட்டுமே அவர் நம்பி இருந்தார். மற்ற மனிதர்களிடம் அவர் சரணடையவில்லை, தஞ்சம் அடையவில்லை. மாறாக கடவுளை மட்டுமே அவர் பற்றி கொண்டிருந்தார். ஆகவேதான் விடுதலை பயணத்திலே வாசிக்கின்றோம், நீங்கள் அமைதியாயிருங்கள், கடவுள் உங்களுக்காக போரிடுவார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகவே கடவுளை மட்டுமே நாம் நம்பியிருக்கின்ற போது கடவுள் நம் சார்பாக செயல்படுவார். ஆகவே கடவுள் தனக்கு துணைவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த திருப்பாடலில் தாவீது அரசன் குறிப்பிடுகின்றது போல நமது வாழ்விலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை வழிநடத்துகின்றார், நம்மை பாதுகாக்கின்றார் என்கின்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில் வாழ்கின்ற போது கடவுள் நம்மையும் காப்பாற்றுவார். நமது நம்பிக்கை யார் மீது வைத்திருக்கிறோம் என்பதையும் இந்த திருப்பாடல் கேள்வி எழுப்புகின்றது. ஆகவே இந்த தாவீதை போல எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் மீது மட்டுமே நாம் நம்பிக்கை கொள்ள இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது. தாவீது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டவரையே பற்றி கொண்டிருந்தான். ஆகவேதான் ஆண்டவரை நோக்கி அவன் மன்றாடுகின்றான், ஆண்டவரே எனது சொற்களுக்கு செவி சாய்த்தருளும் என்று சொல்லி தாவீது அரசன் மன்றாடுகின்றான். நாமும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது, ஆண்டவரே என்னுடைய மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும், எனது விண்ணப்ப குரலுக்கு செவிமடுத்தலும் என்று நாம் கேட்கின்ற போது ஆண்டவர் நமது ஜெபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். நமது வாழ்வில் பல்வேறு நபர்கள் நம்மை சொல்லி இருக்கலாம், நீ அவனை அந்த மனிதனிடத்திலே சென்று பேசு, அவரிடத்திலே உதவி கேள், அவர் உன்னை பார்த்து கொள்வார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நம்மிடத்திலே சிலர் அறிவுரை சொல்லுவார்கள். ஆனால் அந்த அறிவுரைகள் நாம் செவிமடுக்காமல் கடவுள் என் பக்கமாக இருக்கின்ற போது நான் எதற்கும் அஞ்சிடேன், கடவுள் என் சார்பாக இருந்து எல்லாவற்றையும் எனக்காக செய்து கொடுப்பார் என்கின்ற இந்த தாவீது அரசனை போல நாமும் நம்பிக்கை கொள்ள இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது. ஆகவே தாவீதை போல நமது துன்ப வேளையில், இடுக்கண் வேளையில் ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை இன்னும் அதிகப்படுத்த நாம் முயற்சிப்போம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல பிதாவே, கண்ணின் கருவிழி போல எங்களை காத்து வருகின்றீர். எங்களது வாழ்வை உமது நலங்களால் நிரப்புகின்றீர். எங்களை பாதுகாப்பாக வழி நடத்துகின்றீர்.
உமது தூதர் வழியாக எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றீர். அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் இந்த தாவீது அரசனை போல உம்மீது எந்த சூழலிலும் நம்பிக்கை இழக்காமல் உம்மையை பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தந்தரணும். ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நாளில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். தந்தை மகனுக்கு இடையே இருக்கக்கூடிய பாச பிணைப்பு ஏன் தாய்க்கும் மகளுக்கும் இருப்பது போல் நெருக்கமாக இருப்பது இல்லை. எல்லா வீடுகளிலும் எந்த வீடு விதிவிலக்கு அப்படின்னு அந்த வார்த்தை சொல்றப்ப ரொம்ப ஆதகமா சொல்றாங்க. தாய்க்கும் மகளுக்கும் உள்ள நெருக்கம் போல் ஏன் தந்தைக்கும் மகளுக்கும் இல்லை அப்படின்னு. ஏன்னா எல்லா வந்து ஒரு ஆம்பளை பையனா இருந்தா தான் மேபி அதை வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த வருத்தம் என்னன்னு. ஆமா. சோ அப்படிப்பட்ட சூழலுக்கான காரணம் என்ன அதுதான் நீங்க பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? கண்டிப்பா அது வந்து ஒரு ட்ரெடிஷனல் ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்பவுமே வீட்டுல எல்லாருமே சொல்றதுதான். இப்போ அம்மா கிட்ட போயிட்டு ஏதாவது பேசுறப்போவே வந்து அப்பா இப்படி கோவப்படுவாங்க, நீ அவங்க கிட்ட போய் இதை போய் சொல்லாத அப்படின்வாங்க. அப்பானா இப்படிதான் இருப்பாங்க. அப்பா கிட்ட போய் நீ கேட்கிறப்போ அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கோபங்கள் வரதா செய்யும். அப்பானா அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் இருக்கும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க குழந்தைங்க வந்து ஏதாவது கேட்கிறப்போ. சோ அதுதான் அவங்களுக்கு இருவருக்கும் இடையில் உள்ள அந்த நெருக்கத்தை வந்து குறைக்கிறது. அதாவது ட்ரெடிஷனல் ரூல் அப்படின்னு சொல்லும்போது அப்பா வேலைக்கு போகணும், அப்பா சம்பாதிக்கணும், அப்பா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கணும், குடும்பத்தினுடைய அந்த கட்டுக்கோப்பை காப்பாற்ற வேண்டியது அப்பா தான். இப்ப இவ்வளவு பொறுப்புகள் அப்பாவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னலா ஒரு விதிகள் இது வந்து பாரம்பரியமா பழக்க வழக்கமா மாத்தி 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 கொடுத்ததுனால அந்த அப்பாக்களால குழந்தைகளோட நேரத்தை செலவிட முடிவதில்லை, குழந்தையோட நேரத்தில் விளையாட முடியல. ஒருவேளை அப்பா இறங்கி போய் விளையாண்டாருன்னா, ஏன்னா அப்பா போய் விளையாடுறதுக்கு இப்படி என்ன நீங்க போய் இவ்வளவு இறங்கி போய் விளையாடிட்டு இருக்கீங்க, அப்புறம் உங்க பையன் உங்க பிள்ளை பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. கரெக்டா அந்த டைலாக் தான் நான் தெரியாம என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா திணறிட்டு இருந்தேன். கரெக்டா அந்த டைலாக் சொல்லிட்டீங்க. அப்பா அம்மால அப்ப பயம் இருக்குமா? சோ இதெல்லாம் என்னன்னா இப்படி கேள்விகள் கேட்டு 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 ஒரு உண்மையாவே அந்த அப்பா அப்படி இருந்திருக்கவே மாட்டார். அப்பாவுடைய சுவாபம் அப்படி கோவப்படக்கூடிய சுவாபமா என்ன பண்ணிருக்காரு, இருந்திருக்காரு. அப்பா வந்து அவருடைய விஷயமே வேற மாதிரி, அவருடைய உலகமே வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த உலகம் என்னன்னே கடைசி வரைக்கும் என்ன அப்படின்னா இப்படி ஒரு ட்ரெடிஷனல் ரூல்ஸை கொடுத்து 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 அந்த உலகம் என்னன்னே பார்க்க விடாமல் பண்ணிட்டாங்க. சோ அப்படி இருக்கல இது நெருக்கத்தை உண்டாக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. உண்மையே ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். செப்டம்பர் 6 புனித எலேத்தேரியஸ். குழந்தை பருவத்திலேயே தன் தந்தையினை இழந்த இவர் தன் தாயாரின் அரவணைப்பில் அன்போடு வளர்க்கப்பட்டார். சிறு வயது முதலே எளிமையோடும் நேர்மையோடும் வளர்ந்த எலேத்தேரியஸ் இறை பக்தியில் சிறந்திருந்தார். தன் வாழ்வினை துறவியாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவர் ஸ்போலிட்டோ பகுதியில் இருந்த புனித மார்க்கு துறவு மடத்தில் சேர்ந்து துறவியானார். நோயுற்றோருக்கும் எளிய மக்களுக்கும் உதவிகள் செய்து வாழ்ந்த எலேத்தேரியஸ் தன் சக துறவிகளிடம் அன்போடிருந்து ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டு வாழ்ந்தார். தீய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு பல்வேறு துன்பங்களுக்கு உட்பட்ட சிறுவனை மக்கள் இவரிடம் கொண்டு வர சிறுவனுக்காக ஜெபித்த எலேத்தேரியஸ் அச்சிறுவன் குணம் பெறும் வரை தன்னோடு வைத்திருந்து அவனுக்கு உதவிகள் செய்தார். உடல் நலமுற்று இருந்த திருத்தந்தை பெரிய கிரகோரியாரின் வேண்டுகோளின்படி எலேத்தேரியஸ் அவருக்காக ஜெபிக்க திருத்தந்தை பூரண குணமடைந்தார். புனித மார்க்கு துறவற மடத்தின் தலைவராக இருந்து துறவிகளுக்கும் மக்களுக்கும் இறை பணிகளை செய்த எலேத்தேரியஸ் கிபி 585 ஆண்டு விண்ணகமடைந்தார். தன் வாழ்நாளில் பிறரின் நலனுக்காக பரிந்துரை ஜெபம் செய்து மக்களுக்கு இறையன்பினை வழங்கிய எலேத்தேரியஸை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித எலேத்தேரியஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் அருகில் இருப்போரை
அன்பு செய்து அவர்களின் நல்வாழ்விற்காக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். எஸ் ஜோ, இன்றைய நாள்ல வந்து பேசிட்டு இருக்கோம் அப்பா மகன் அந்த உறவுக்கிடையே எதனால நெருக்கம் இல்லாமல் போச்சு, அதற்கு காரணம் முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஜோ அவர்கள். இருந்தாலும் ஓகே, நம்ம ஒரு ஃபன்னா முழுக்க முழுக்க தாய்மார்கள் செய்யக்கூடிய சில செயல்கள் அது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நடந்துட்டு இருக்கு. அதுல அடுத்ததா தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நெருக்கத்தை குறைப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிசிக்கல் அஃபெக்ஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு அப்பாவுக்கும் பையனுக்கும் எந்த வீடுகளையும் இருக்கிறத பெருசா பார்த்தது கிடையாது. இன்னைக்கு நான் எங்க அப்பாவுக்கு அதிகமா முத்தம் கொடுத்தது காட்டிலும் எங்க அம்மாவுக்கு நான் அதிகமா என்ன பண்ணிருக்கேன், சின்ன வயசுல முத்தம் கொடுத்துருக்கேன். எல்லாரோட வீடுகள்ல இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். அம்மாவுக்கு ஈஸியா என்ன பண்ண முடியும், பிசிக்கல் அஃபெக்ஷன் என்ன பண்ண முடியும், காட்ட முடியும். ஏதாவது ஒரு ஸ்கூல்ல ஜெயிச்சிட்டாலோ இல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டாலோ இல்ல ஒரு ஓட்ட பந்தயத்துல ஜெயிச்சிட்டாலோ உடனே ஓடி வந்து கட்டி அணைச்சிக்க யாரால முடியும், அம்மாவால கட்டி அமைச்சுக்க பிள்ளைக்கு முடியுது. ஏன்னா அம்மாக்கள் என்ன பண்றாங்க, அதெல்லாம் செய்யறாங்க. அப்பாக்கள் அதை செய்யறது இல்லையா? என்ன அப்படின்னா, அப்பாக்கள் பெரும்பாலான நேரங்கள் இதை பார்த்துக்கணும். வீடுகள்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இப்போ என்னென்ன இந்த ரிலாக்ஸேஷன்ஸ் நம்ம எங்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அங்க பிரச்சனை சில விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். எதுலலாம் அடம் பிடிக்கணுமோ அதுலலாம் சில நேரங்கள் அடம் பிடிக்கிறது கிடையாது. எதுலலாம் அடம் பிடிக்க கூடாதோ அதுலதான் என்ன பண்ணுவோம். இப்போ ஒரு கல்லூரியில வந்து ஒரு ஆனுவல் டே நடக்குது, இல்ல ஒரு ஸ்கூல்ல ஆனுவல் டே நடக்குது, ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து அப்பா அம்மா 2 பேரும் வரணும்னு என்ன இருக்குது, விருப்பமா இருக்குது. அப்பாவுக்கு ஒரு வேலை இருக்குது, இல்லன்னு நான் சொல்லல, இருக்குது. அந்த நேரத்துல இப்ப இன்னைக்கு வந்து கணவன் மணி 2 பேருமே என்ன பண்றாங்க, வேலைக்கு போறதுனால 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க என்ன பண்றாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, இல்ல 2 பேரும் சேர்ந்து போறாங்க. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய அப்பா அம்மா அவங்களுடைய காலகட்டத்துல பார்த்தோம்னா பெரும்பாலான வீட்டுல பெண்கள் வந்து என்ன வீட்டுல தான் அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டு வேலைகளை கவனிச்சுக்கிட்டு குடும்ப பொறுப்புகளை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, நீங்க தான் வேலை இருக்குல்ல, நீங்க வேணா என்ன பண்ணுங்க, உங்க வேலையை போய் பாருங்க, ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே தானே, ஆனுவல் டே தானே, நான் என்ன பண்ணிக்கிறேன் போய்க்கிறேன் அந்த இடத்த. சோ அப்ப இங்க என்னன்னா, இந்த கேப், அதாவது அது குடும்ப பொறுப்பு காரணமாகத்தான் இதை என்ன பண்றாங்க, பிரிச்சு செய்யறாங்க. இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், அதை தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இது ஒவ்வொரு முறையும் திரும்ப 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 நடைபெற்று கொண்டே இருக்கின்ற பொழுது இல்ல அந்த இடத்துல அவங்க சொல்றப்போ இவங்க என்ன சொல்லலாம், அப்பா அந்த தந்தைன்ற உறவு என்ன சொல்லலாம், இல்ல எனக்கும் ஒரு ஆசை இருக்கு, என் பிள்ளைய பாக்கணும்னு இருக்கு, நானும் வரேன்னு சொல்லலாம்ல. எந்த வீட்டுலங்க தந்தை நல்லா பேசிருக்காரு, விவிலியத்துல அன்னை மரியா அதிகம் பேசிருக்காங்களா இல்ல யோசேப்பு அதிகம் பேசிருக்காரா? சோ பல நேரங்கள்ல சைலண்டாவே பேசவே விட மாட்டாங்கன்றீங்க. விட மாட்டாங்களா நான் சொல்லல, சைலண்டா இருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். சோ அப்ப அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம் இல்லையா? வந்து ஒரு அம்மா வந்து நான் உங்க பொறுப்பை எடுத்துக்கிறேன், நான் அந்த பொறுப்பை போய் என்ன பண்றாங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு போற இடத்துல, இந்த இடத்துல அப்பா வரணும்னு விருப்பப்பட்டாரு, அப்பாவால வர முடியல, நீ இருந்து பார்த்து நல்லா சந்தோஷப்பட்டிருப்பாரு. இந்த இதை பாக்குறதுக்கு அப்பாக்கு இல்ல, நெக்ஸ்ட் டைம் அப்பா என்ன பண்ணலாம், வர வைக்கலாம். இந்த விஷயம் அங்க ரெஜிஸ்டர் ஆயிருந்ததுன்னா அந்த பாண்ட் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. அங்க நமக்கு நான் போய் அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன், அவன் வந்தான், ஜெயிச்சா, என்னை கட்டி பிடிச்சா, முத்தம் கொடுத்தா, சந்தோஷம். அதே ஒரு நெருக்கத்தை இன்று தந்தையிடம் காட்ட முடிவது இல்லை. எஸ், அந்த ஒரு ஓப்பன் ஐஸ் அப்படின்றது ஜோ சொல்றப்போ நம்மளுக்கே தெரியுது. கண்டிப்பா இதெல்லாம் சில காரியங்களை குறித்து பதிவு செய்தே ஆக வேண்டும். தொடர்ந்து பேசுவோம், அடுத்த பகுதி பார்க்கலாம். பொறுப்பில்லாத நாய் ஒன்று பொறுப்பான கழுதையை பார்த்து சிரிச்ச கதை தெரியுமா உங்களுக்கு? இந்தா சொல்கிறேன் கேளுங்க. ஒரு சலவை தொழிலாளிக்கிட்ட ஒரு நாயும் கழுதையும் இருந்துச்சுங்க. ஒரு நாள் ராத்திரி நடுசாமத்தில் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தப்ப கதவை உடைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே பூந்துட்டான் திருடை ஒருத்தன். பார்த்த நாய் குறைக்கணும்ல, குறைக்கல. ஒழுங்கா சோறு போடாத இந்த எஜமான பயலுக்கு நான் குறைச்சி உதவணுமா அப்படின்ட்டு கம்முன்னு கிடந்துச்சு அந்த பொறுப்பு இல்லாத நாய். இதை பார்த்த கழுதைக்கு பொறுக்கலை. எப்படியாவது முதலாளியை எழுப்பி அவனுமே அப்படின்ட்டு ஒரு கத்து வச்சு பாரு, அடி ஆள குரல் எடுத்து அந்த பொறுப்பான கழுதை போட்ட அதல பாதாள அடித்தொண்ட சத்தத்தை கேட்டு சகிக்காம அந்த திருடனே துண்டக்கானான் துணியக்கானான்னு ஓடி போயிட்டான்னா பார்த்துக்கோங்களேன். அரசல் ஒசரான இந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த அதலபாதாள அடித்தொண்ட சத்தத்தையும் கேட்டுவிட்டு அந்த நட்ட நடிச்சாமத்தில் முழிச்சு கண்ணை கசக்கிக்கிட்டே செமகாண்டா வெளியே வந்தான் முதலாளி. நம்ம சாகச செயலை பார்த்து மெச்சுன்னு மெச்ச போகிறான் நம்ம எஜமானன்னு நினச்சிக்கிட்டு வாழை தூக்கிக்கிட்டு காதை வெடைச்சிக்கிட்டு நின்ன அந்த கழுதையை பார்த்த உடனே வந்துச்சு பாரு கோபம் அவனுக்கு. இந்த நட்ட நடு ராத்திரியில் ஏன் இந்த காட்டு கத்தல் கத்துற அப்படின்ட்டு பக்கத்தில் கிடந்த விறகு கட்டையை எடுத்து கழுதையோட காலில் ஒரு ஓடு போட்டான் பாரு. கால்னு கத்திக்கிட்ட அந்த கழுதை சுருண்டு படுத்துருச்சு. அடி வாங்கின அந்த பொறுப்பான கழுதை இதெல்லாம் உனக்கு தேவையான்னு ஒத்த கண்ணால் பார்த்து நம்மட்டு சிரிப்பானி சிரிச்சு தான் அந்த பொறுப்பு இல்லாத நாய். நல்லதுக்கு ஏதுங்க காலம். அதான்
பொறுப்பில்லாத நாய் பொறுப்பான கழுதையை பார்த்து சிரிப்பானியா சிரிச்ச கதை. இதுதான் நல்லதுக்கு காலம் இல்லைங்கிறது. தன்னை உணர்ந்தவர் தரணியை ஆளுகிறார், தன்னை உணராதவர் தரணியில் அடிபடுகிறார். ஞானத்தின் முதல் வேலை தன்னை அறிதல், அன்பின் முதல் வேலை அடுத்தவரை அறிதல். சிந்திக்க வேண்டிய இடத்தில் சிந்திக்காமல் விட்டாலும் தப்பு, சிந்திக்க கூடாத இடத்துல சிந்திச்சாலும் தப்பு. அப்படியே சிந்திக்க கூடாத இடத்தில் சிந்திக்க நேரிட்டாலும் செயல்பட்டு விடுவது அதை விட தப்பு. நினைவில் கொள் நட்பே, பட்டால் தான் அறிவு வரும், கெட்டால் தான் தெளிவு வரும். அறிவும் தெளிவும் வந்த பிறகு பட்டு கெட்டு ஞானம் வரும். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய பாச பிணைப்பு ரொம்ப நெருக்கமாக இருப்பது இல்லை, அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்ன காரணம் சொல்லுங்க. அந்த நெருக்கம் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு பெரிய பங்கு, பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்துல ஒரு குடும்ப கர்த்தாவா இருக்கிறவர் அவர் எப்பவுமே இப்படி உயர்ந்துதான் பாக்குறோம், அவரை எப்பவுமே அப்படிதான் பாக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிறோம்ல. சோ பொருளாதார ரீதியா ஒரு ஓட்டம் அப்படின்றது அவர் மட்டும் தான் ஓடிட்டு இருப்பார். ஒரு பெரிய பேர்டனை சுமைகளை சுமந்துட்டு இருக்கேன், என்னுடைய குழந்தைகளோட எதிர்காலம், என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படிப்பட்ட ஒரு வேலை பல்வை தூக்கி அவருடைய முதுகுல வச்சுட்டு குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அவர் எப்பவுமே வீட்டுல இருக்க மாட்டாருங்க, எங்கேயாவது வெளியே போகணும்னா கூட நீங்க போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன், வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படிலாம் சொல்லுவாருங்க. அப்படின்னு நிறைய பேர் சொல்றத நம்ம கேட்டிருக்குமே தவிர, எங்களுக்காக தான் அந்த வேலை பலு எடுத்து செய்யறாரு, உங்களுக்காக தான் அப்பா ஓடுறாரு, உங்களுக்காக தான் உழைச்சிட்டு இருக்காரு, அதனாலதான் நேரம் செலவிட முடியவில்லை அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரிதான். அந்த பதிவு செய்ய நம்ம அதாவது இது ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறப்போ இதுல தாயினுடைய பங்கு கட்டும் தந்தையினுடைய பங்கு ரொம்ப முக்கியம். ஒரு தந்தை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும் என்ன அப்படின்னா, எனக்கு எவ்வளவு வேலை பொழு இருந்தாலும் என் குடும்பத்தினருக்கான நேரத்தை நான் என்ன பண்ணணும், செலவிடணும் அப்படிங்கிறத ஒரு தந்தை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். இப்போ அந்த தந்தை சில நேரங்கள்ல இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேலை அவருக்கு எங்க இருக்குதோ அந்த வேலைக்கு லீவு நாள்ல முதற்கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க அப்பா தீப்பெட்டி கம்பெனில போய் உட்காந்துக்குவாரு. அங்க அன்னைக்கு என்னதான் இருக்கு, ஆளே இல்லை, அங்க போய் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா அது பதிலாம் கிடையாது, அங்க போய் தான் என்ன பண்ணுவார், உட்காந்துருப்பாரு. ஆனா நான் இன்றைய நாள்ல நான் நினைச்சு பாக்குறேன், அன்னைக்கு நீங்க எங்களோட இருங்க, எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நாங்க சொன்னதுக்கு பதிலா, ஓகே அந்த கம்பெனில யாரும் கிடையாது, அது எங்களுடைய கம்பெனி தான், போய் அப்ப என்ன பண்ணிக்கலாம், அப்பாவோட நாம போய் என்ன பண்ணிருந்திருக்கலாம், எனக்கு நம்ம விருப்பப்படக்கூடிய ஒண்ணு தந்தை என்ன பண்ணணும், குடும்பத்தோடு நேரத்தை செலவிட வேண்டும். அந்த தந்தைக்கு இன்னைக்கு தாயை போல எல்லா சூழலிலும் பிள்ளைகளோடு இருப்பதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது கிடையாது. சோ அப்போ அது சூழல் இயல்பாகவே இல்லாத காரணத்தினால் இயல்பாக அவங்களால என்ன பண்ண முடியல, அட்டாச் ஆகிக்க முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு உலகம் வைத்துக்கொண்டு அந்த உலகத்துல என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. அந்த உலகத்துல அவங்க வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன் அந்த வேலையினால் எனக்கு வரக்கூடிய ஆதாயத்துல அவங்க ஆதாயம் அடைவது கிடையாது. என் மனைவிக்கு நான் என்ன செய்வது, என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்வது, பிள்ளைகளுக்கு என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு ஓட்டத்தை ஓடிட்டு இருக்காங்க. அப்போ இதற்கு மத்தியில நீங்க அந்த வேலையை விட்டுட்டு என் கூட வீட்டுல இருங்கன்னு சொல்வதற்கு பதிலாக வீட்டுல இருந்து எல்லாம் சோறுகள்லாம் நாங்க கட்டி கொண்டு போய் அன்னைக்கு ஒரு நாள் கம்பெனில உட்காந்து அவரோட உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்திருந்தோம்னா மேபி அந்த நெருக்கம் என்பது என்ன இருக்கும், அப்பவே கிடைச்சிருக்கும். எல்லாமே நம்ம கடந்து விட்ட பிறகு என்ன பண்றோம், இப்படி எல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு இந்த சூழல் இருக்கின்ற பொழுது எங்க அப்பா எங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்காரு, எங்க அப்பா எங்க கூட வர மாட்டேங்காரு, வேலைன்னு ஓடிட்டு இருக்குன்னு புலம்பக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு அந்த அப்பாவுக்காக அப்பாவோட இடத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நாமும் நெருங்கி செல்வோம், அவ்வளவுதான். சோ அப்போ அந்த நெருக்கம் என்பது என்ன ஆகும் அப்படின்னா உருவாகும். அவருக்கு அந்த வேலை ஸ்ட்ரெஸ்ல இருந்து என்ன பண்ணும், ஒரு ரிலீஃப் கிடைச்சிரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன பண்ணுவார், வாயை திறந்து பேச ஆரம்பிப்பாரு. என்ன எவ்வளவு வழிகள் இருக்கு இல்லையா அந்த நெருக்கம் பாண்டிங் கிரியேட் பண்றதுக்கு. எஸ், நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம், பரத பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமையின் பல பரிமாணங்களையும் அவரது தலைமை பண்புகளையும் அவரது நல்லியல்புகளையும் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த சில நாட்களாக நட்பை பற்றிய இயேசுவின் பார்வை, நட்பை பற்றிய இயேசுவின் இலக்கணம், இயேசுவின் வாழ்வில் நட்பின் பல பரிமாணங்கள். இன்று நட்பு நண்பர்களை பாதுகாக்கும் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உண்மையான நட்பின் உறவின் ஒரு அடையாளம் நண்பர்களை, நட்பை நாம் பாதுகாக்க வேண்டும். உடல் ரீதியாக பாதுகாப்பது, மன ரீதியாக பாதுகாப்பது, அவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிற தகவல்களை நாம் ரகசியமாக கான்ஃபிடென்ஷியலாக வைத்துக்கொள்வது, இவை எல்லாமே பாதுகாப்பு. நட்பில் ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும். இயேசுடைய வாழ்வில் ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 8-9 ஆகிய இறைமொழிகள். இயேசு கைது செய்யப்பட இருக்கிறார். கெத்செமனி தோட்டத்தில் வீரர்கள் இயேசுவை நெருக்குகிறார்கள். இயேசு அவர்களிடம் சொல்லுகிறார், நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே,
நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போகவிடுங்கள். எனவே இயேசுவும் இயேசுவுடைய சீடர்களும் அங்கே இருக்கிறார்கள். இயேசு கைது செய்யப்படவிருக்கிறார். இயேசு தன்னுடைய நண்பர்கள் சீடர்களுக்காக பரிந்து பேசுகிறார். இவர்களை போகவிடுங்கள், என்னை நீங்கள் கைது செய்யுங்கள், இவர்களை போகவிடுங்கள். யோவான் கூடுதலாக ஒரு செய்தியை அங்கே சேர்க்கிறார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. எனவே இறைவாக்கு இங்கே நிறைவேறிவிட்டது. நட்பு பாதுகாக்கும், நட்பு யாரையும் இழக்காது என்பது அருமையான ஒரு செய்தி. நல்ல நட்பு தன்னுடைய சீடர்களை, தன்னுடைய நண்பர்களை பாதுகாக்கும், அவர்களை இழக்காது என்கிற அருமையான ஒரு செய்தியை இயேசுடைய வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். நம்முடைய வாழ்வை, நம்முடைய உறவுகளை, நம்முடைய நட்பை நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். விட்டு கொடுக்காத, இழக்காததான் நட்பு. விட்டு கொடுப்பது, காட்டி கொடுப்பது என்பது துரோகம் என்று அழைக்கப்படுகிறது. நட்பு துரோகம். யூதாஸ் அதைத்தான் செய்தார். பேதுரு கூட மறுதலித்து விட்டார். அதற்காக அவர் மனம் வருந்தினார். ஆனால் இயேசு நட்புக்கு இலக்கணமாக உயர்ந்து நிற்கின்றார். என்னை கைது செய்யுங்கள், என்னுடைய நண்பர்களை, என்னுடைய சீடர்களை நீங்கள் போக விடுங்கள் என்று அவர்களை பாதுகாத்தார். நம்முடைய வாழ்விலும் இயேசுவைப் போல நம்முடைய உறவுகளை, நம்முடைய நட்புகளை நாம் பாதுகாப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள்னு சொல்லலாம். ஒரு சிறப்பான ஒரு கருத்தை குறித்து நம்ம பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்பா மகன் கிடையே உள்ள அந்த உறவு, அதனுடைய நெருக்கம் எதனால் இருப்பது இல்லை அப்படின்றது. அடுத்ததாக என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆண் மகனும் தன்னுடைய தாயின் அழுகை என்ன பண்ணிருக்கிறான், பார்க்க முடியும். ஆனா எந்த ஆண் மகனாலும் தன் தந்தையினுடைய அழுகையை பார்க்க முடியுமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தந்தை என்ன பண்ண மாட்டார், அவ்வளவு எளிதில் உடைந்து போக மாட்டார். அவர் இன்னைக்கு அந்த குடும்பத்தினுடைய ஒரு ஆணி வேறாக இருப்பது யார் அப்படின்னா தந்தை. எங்க அவர் உடைஞ்சு போயிட்டாருன்னா என்னுடைய குடும்பமே சுக்குநூறா போயிருமா அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய இடர்கள், எவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருந்தாலும் அவர் என்ன பண்ண மாட்டார். அந்த எமோஷனல் கேப். அப்ப இது சின்ன வயசுல பார்க்கின்ற பொழுது அப்பா ஏதாவது ஒரு வார்த்தை என்ன பண்ணிருப்பாரு, திட்டிருப்பாரு. உடனே அம்மா கண்ணை கசக்கி என்ன பண்ணுவாங்க, அழுதுருப்பாங்க. அம்மா அழுத உடனே இந்த பிள்ளை என்ன பண்ண, இயல்பா அம்மாட்ட போய் ஏமா அழுகுற, அப்பா இதை சொல்லிட்டாரா. அப்ப அந்த பிள்ளைக்கு அடுத்து கேட்க தெரியாது, நீ என்னமா பண்ண, என்ன பிரச்சனை ஆக்சுவலா தெரியாது. அப்பா திட்டாரு, அம்மா அழுதுட்டாங்க. அப்போ அப்பா அம்மாவை அழ வச்சுட்டாங்க. அந்த மனுஷனுக்கு சிரிக்க தெரியாது, அழ தெரியாது, அழ வைக்கத்தான் தெரியும். இதெல்லாம் நம்மள என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்ணி கொடுத்துறோம் நேரங்கள்ல. அப்போ இது நேரங்கள்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம எதை குழந்தைகளிடம் சொல்ல வேண்டும், எதை குழந்தைகளிடம் சொல்லக்கூடாது. அந்த எமோஷனல் கேப்பை சரி செய்வதற்கு என்ன வழி அப்படின்னு தெரியறதே கிடையாது. ஏன்னா அவ்வளவு எளிதில அப்பாவுடைய மனசை உடைச்சு உள்ள என்ன இருக்குது, அவர் சந்தோஷப்படுறாரா, வருத்தப்படுறாரா, துக்கப்படுறாரா, அவர் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறார், அது அவ்வளவு எளிதில் என்ன பண்ண முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க பெண்களுடைய மனதுதான் ரொம்ப ஆழமானது, அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி. அது பெண்களுக்கு வேணா இருந்துட்டு போனா, ஆனா அப்பாக்கள் அப்படின்னு வர்றப்போ பெண்கள் அப்பாக்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. அவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்குது. அந்த எமோஷனல் கேப் கூட என்ன அப்படின்னா சில நேரங்கள்ல ஒரு தந்தைக்கும் ஒரு மகனுக்கும் இடையக்கூடிய நெருக்கத்தை குறைகிறது. இங்க நம்ம செய்ய வேண்டிய விஷயம், இன்னைக்கு பார்க்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை உணர்ந்து வாய் திறந்து பேசுங்க. அப்பந்தான் அந்த நெருக்கம் என்பது ஏற்படும். எஸ், கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நல்லாவே தெரியுது. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம் ஜோ. இப்போ ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல, மகிழ்ச்சியான நாள்ல ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் பேசிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா எனக்கு நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பா அதை உணர்ந்து கொள்வார்கள். இதுல யாரையும் குறை சொல்வதற்கோ குற்றப்படுத்துவதற்கோ எல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு வீடுகள்லயுமே தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாச போராட்டம். அதாவது அப்பாவுக்கும் பையன் மேல அளவு கடந்த ஒரு பாசம் இருக்கு, பையனுக்கும் அப்பா மேல ஒரு அளவு கடந்த பாசம் இருக்கு. ஆனா அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது, அப்ப அதற்கு இருக்கக்கூடிய தடைகள் என்ன, அதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததா இருக்கக்கூடிய காரணம் என்ன, அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த தலைமுறையினருடைய அந்த மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. அதாவது தலைமுறையா நாங்க இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம், தலைமுறையா நாங்க இப்படிதான் ஒரு பாரம்பரியத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நடுவுல இதுவும் ஒண்ணு இருக்கு. அது அப்பாக்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய அப்பா இப்படிதான் என்ன வளர்த்தாரு, சோ அதனால நான் என் பிள்ளைய இப்படிதான் வளர்க்கிறேன். அப்ப அந்த பிள்ளை என்ன பண்ணணும், என் அப்பா இப்படிதான் வளர்த்தாரு, நான் அதனால இப்படி என் பிள்ளைய வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைமுறை மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்பாக்கள். கண்டிப்பா இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு 90s கிட்ஸ், அதாவது 90களில் பிறந்த குழந்தைகளுடைய அப்பாக்கள் அந்த செயினை பிரேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த தாத்தாக்களுடைய அப்பாக்கள், அவங்களுடைய பாட்டனார் பூட்டனார்லாம் பாத்தீங்க அப்படின்னா
அடி தூக்கி போட்டு மிதிக்கிறது, பந்தாடுறது இப்படின்னு குழந்தைகளை வளர்த்ததுக்கு மத்தியில் குறிப்பாக இன்று 90களுடைய பெற்றோர்களா, அன்னைக்கு 90ஸ்ல இருக்கிற அந்த கிட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து பெற்றோர்களா என்ன பண்றோம் இருக்கிறோம். இப்ப நம்மளுடைய அப்பாக்களை நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அதே தவறை என்ன பண்ணலன்னா இன்னைக்கு நம்மளுடைய தலைமுறை மீது திணிக்கல. நம்மளை சுதந்திரமாக முடிவெடுக்க என்ன பண்ணிருக்காங்க, அனுமதிச்சிருக்காங்க. சுதந்திரமாக பேசுவதற்கு என்ன பண்ணிருக்காங்க, அனுமதிச்சிருக்காங்க. இது 100% இருக்குன்னு நான் சொல்லல. சில இடங்கள்ல இன்னும் அந்த 90களில் பிறந்த குழந்தைகளுடைய அப்பாக்கள் கூட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தாத்தாக்கள் பாட்டனார் இருந்திருக்காங்க. அவங்க எப்படி வந்து ஒரு அதிரடியா ரொம்ப வந்து ஒரு கட்டுக்கோப்பா ஸ்ட்ரிக்டா எப்படி வளர்த்தாங்களோ அதே விஷயத்தை தான் ஃபாலோ பண்ண அப்பாக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அப்பாக்கள் வந்து ஃப்ரெண்ட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கஷ்டம் தான். ஏன்னா ஃப்ரெண்டு கிட்ட நம்ம எல்லாம் ஷேர் பண்ணுவோம். அப்பா ஃப்ரெண்டா இருக்கும்போது அப்பா கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுவோம்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நிச்சயமா நம்ம ஏதோ ஒரு சில பக்கங்களை மறைச்சுதான் என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். ஆனா அப்பாவால ஃப்ரெண்ட்லியா என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். ஃப்ரெண்டா இருக்க முடியுமா தெரியாது, பட் ஃப்ரெண்ட்லியா அப்பாவால இருக்க முடியும். அந்த ஜெனரேஷன் மைண்ட் செட் தலைமுறை, எங்க அப்பா அம்மா இப்படி, எங்க அப்பா என்ன இப்படிதான் வளர்த்தாரு, நாங்க இதான் பண்ணோம், அந்த தலைமுறையில எது நல்ல விஷயங்களாக இன்னைக்கு பயன்படுகிறதோ அது நல் மாற்றங்களை நல் விளைவுகளை ஏற்படுத்துமோ அதை மட்டும் தூக்கிட்டு வாங்க. எதெல்லாம் நல் விளைவுகளை ஏற்படுத்தாதோ, எதெல்லாம் குறிப்பா அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பாச பிணைப்பிற்கு தடையாக இருக்குதோ அதெல்லாம் தூர தள்ளி வைத்து விட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரோட தந்தையர்கள் இறங்கி வர கற்றுக்கொள்ள. எல்லா பிள்ளைகளும் விருப்பப்படுற ஒரு விஷயமும் அதுவாதான் இருக்கு, ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்பாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம் வாழ்விலே வளர்ச்சி பெறுவதற்கும் ஊக்கத்தோடு நாம் இந்த உலகிலே வாழவும் இதோ நமக்கு ஒரு அருமையான யோசனை சொல்லுகிறார் கார்ல் ஃபோன் நாபெல் என்ற இந்த அறிஞர். அவர் கூறுகிறார், hope awakens courage. He who can implant courage in human soul is the best physician. நம் அனுபவத்திலே நாம் பார்த்திருக்கிறோம், யார் ஒரு சிறந்த மருத்துவர். ஒரு நோயாளி வந்தவுடனே அவர் சொல்வதை கேட்டு உடனே அவருக்கு மருந்து எழுதி கொடுத்து இந்த மருந்தை வாங்கி சாப்பிடு என்று அனுப்பிவிடுகின்றவரை ஒரு சிறந்த மருத்துவர் என்று வழக்கமாக சொல்ல மாட்டார்கள். அந்த நோயாளியோடு அமர்ந்து அவருடைய நோய்க்கான உளவியலான காரணங்கள், உடல் ரீதியான காரணங்கள், அவர் வாழுகின்ற அந்த குடும்ப ரீதியான அந்த சூழ்நிலையின் காரணங்கள், இப்படி எல்லாவற்றையும் கேட்டு அவரது நோய்க்கான காரணங்களை ஓரளவுக்கு கண்டுபிடித்து பிறகு இறுதியாக இந்த மருந்தை நீ சாப்பிடு, இந்த இடங்களிலெல்லாம் இப்படி நடந்து கொள் என்று சொல்லுகின்றவரை தான் நாம் சிறந்த மருத்துவர் என்று சொல்வோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்நோக்கு மன வலிமையை தோற்றுவிக்கின்றது. நான் இதை செய்வேன் என்றால் அதை செய்யக்கூடிய ஆற்றலை அது எனக்கு கொடுக்கிறது. அந்த மனித உள்ளத்திலே ஒரு மன வலிமையை உருவாக்கக்கூடியவரே சிறந்த மருத்துவர். அப்படி என்றால் நீ இந்த காரியங்களை செய்யும்போது கட்டாயமாக உன்னுடைய நோயிலிருந்து நீ வெளிவர முடியும், சுகம் பெற முடியும் என்ற அந்த மன வலிமையை அந்த நோயாளி இடத்திலே உருவாக்க வருகின்றவர் தான் சிறந்த மருத்துவர். எனவே நம்முடைய வாழ்விலே மற்றவர்களோடு நாம் சேர்ந்து வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே அடுத்தவர்களிடத்திலே மன வலிமையை உருவாக்கக்கூடிய விதத்திலே வாழ்வோம் என்றால் நாமும் மற்றவர்களுக்கு சிறந்த மருத்துவர்களாவோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான பகுதி ஆன்றோர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம். ஜோ, எஸ், இன்றைய நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்பா மகன், தந்தை மகனுக்குள்ள அந்த உறவு நிலை வந்து எப்பவுமே ஒரு சின்ன ஒரு கேப்லயே தான் இருக்கு, நெருக்கமே இல்லாமல் அப்படின்ட்டு. அது எதனால் குறைகிறது அப்படின்றது அடுத்த பாயிண்ட். அடுத்ததா சொல்லக்கூடிய காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ காதல் பிரயாணத்துல காதல் பருவத்துல இருக்கின்ற பொழுது இப்போ சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்ப்போம். என்ன அப்படின்னா, நான் சொல்லாமலே என்னுடைய காதலன் எனக்காக செய்யணும், நான் சொல்லாமலே என்னுடைய காதலி எனக்காக இதெல்லாம் செய்யணும். நல்ல உண்மையா ஒரு 100% ஒரு உண்மை, மறுக்க முடியாத ஒரு உண்மை என்ன அப்படின்னா, ஒருத்தர் என்னன்னே சொல்லாம அவருடைய விருப்பத்தை இன்னொருத்தரால என்ன பண்ண முடியாது, நிறைவேற்ற முடியாது. கரெக்ட். ஏன்னா ஒரு திடீர்னு இந்த சொல்லுவாங்களே காகம் உட்கார பணம் பழம் விழுந்த கதையா சொல்லுவாங்க. அதுக்கு யதார்த்தமா போய் உட்காந்துச்சு, அந்த பணமெல்லாம் யதார்த்தமா உட்கார்ந்ததுனாலதான் அது விழுந்துச்சு. அந்த மாதிரி சில நேரங்கள்ல நாம நினைக்கக்கூடிய விஷயத்த நம்முடைய காதலனோ காதலியோ அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, யதார்த்தமா என்ன பண்ணிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. அவங்களே நான் மனசுல நினைச்சு நீ செஞ்சுட்டேன்னு சொன்னோன்னே அவங்களே என்ன பண்ண எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணணும் இல்லையா,
ஸ்கோர் பண்றதுக்காக, ஆமா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ எந்த நினைப்ப, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து காதல் பருவத்துல கேட்கறதுக்கு செய்யறதுக்குலாம் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்த ரியல் லைஃப்ல நம்ம போறப்ப என்ன ஆகாதுன்னா அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது நான் சொல்லப்படாத எதிர்பார்ப்புகள், நான் சொல்லாமலே என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்னா செய்ய முடியாது. அப்ப அதே பிரச்சனை தான் இங்க யாருக்கு இருக்குது, அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கு. அப்பாக்களுக்கு மகனிடம் சில எதிர்பார்ப்புகள் என்பது இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகள் என்ன பண்றது இல்ல, அப்பாக்கள் சொல்றது கிடையாது. அதே நேரத்துல மகனுக்கு அப்பாக்களிடம் சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. எங்க அப்பா இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி. அந்த எதிர்பார்ப்பு பையனும் என்ன பண்றது சொல்றது இல்ல. ஏன்னா 2 பேரும் சொல்ற விஷயங்கள் இந்த காதல் பருவத்துல இருக்கிறப்ப சொல்லிடுற மாதிரி தான். நான் என்னன்னு சொல்லாமலே நீயே செய்யணும், நீ செய்வன் நான் எதிர்பார்த்தேன், நீ செய்வன்னு நான் நினைச்சேன். சோ இது இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள். அந்த எதிர்பார்ப்புகளை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அது நடக்குதா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் உள்ள விஷயம். பாத்துக்கலாம். இதை நான் எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட, பாத்துக்கோ, உன்னால அவன் சூழ்நிலை என்ன தெரிஞ்சுக்கோ. எப்பா இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன், இதை பாத்துக்கோ. அதுக்கப்புறம் அதை நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது அது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சொல்லப்படாத எதிர்பார்ப்புகளே தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய நெருக்கத்தை குறைக்கிறது. தெளிவா நம்ம வந்து புரிஞ்சுப்போம். தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடரின் வழியாக உங்களோடு இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் குடிமகளுக்கும் உரிய அடிப்படை கடமைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் இத்தனை நாள் பார்த்த அடிப்படை கடமைகளின் அடிப்படையில் தெளிவாக சொல்லிவிட முடியும், இது ஒரு மிக மேம்பாடடைந்த ஒரு சமூகத்தில் இப்படித்தான் இருக்கும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதில் நம்முடைய பங்களிப்பு இருக்குமென்றால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த நாட்டை பல்வேறு தீமைகளின் பிடியிலிருந்து நம்மால் விடுவிக்க முடியும் என்பது உறுதி. ஒரு பாதுகாப்பான மானுட நேயம் மிகுந்த ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். இன்று நாம் பார்க்க இருப்பது அடுத்த நம்முடைய கடமை, நமது நாட்டின் கூட்டு கலாச்சாரத்தின் மிக உயர்ந்த பாரம்பரியத்தை மதிக்கவும் பாதுகாக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆங்கிலத்தில் அதுக்கு அழகாக சொல்லுவாங்க, த காம்போசைட் கல்ச்சர். அதான் ஒரு உயர்ந்த பாரம்பரியம் நமக்கு இருக்கிறது. இந்த கூட்டு கலாச்சாரத்திற்கு ஒரு உயர்ந்த பாரம்பரியம் இருக்கிறது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது, அதை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். அது நம்முடைய அந்த கூட்டு கலாச்சாரம் என்பது நம்முடைய தனிநபர் வாழ்வின் அடிப்படையில் அமைந்திருக்கிற ஒரு விஷயம். கூட்டு கலாச்சாரம் அப்படி சொல்லி பார்த்தோன்னா சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு காலத்தில் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தது. இன்றைக்கு தனித்தனியாக பிரிந்து போய் இருக்கிறோம். ஆனால் கூட்டு குடும்பங்களாக இருக்கிற பொழுது பல நேரங்களில் ஒரு இணைந்த ஒரு வாழ்க்கை, பலரும் ஆறுதல் தேடி வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குடும்பத்துக்குள்ளாடி ஆறுதல் தேடிக்கிறது, அப்புறம் வந்து ஒருத்தர் உற்சாகப்படுத்துறது, குழந்தைகள் எல்லாம் இணைந்து வளர்றது, விட்டு கொடுக்குற மனப்பான்மையை வளர்த்துக்கிறது, நிறைய அண்டர்ஸ்டாண்டிங், காம்ப்ரமைஸ், இதெல்லாம் வந்து இன்றைக்கு காணாமல் போய் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு ஏராளமான விவாதத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அந்த கூட்டு குடும்பங்களில் 100% பெரிய தெய்வீக குடும்பங்கள் ஒன்றும் கிடையாது. அங்கேயும் சில ஏற்றத்தாழ்வுலாம் இருந்துச்சு. ஆனாலும் நிறைய நன்மைத்தனங்கள் இருந்தன. தனிநபர் குடும்பங்களிலும் நிறைய நன்மைத்தனங்கள் இருக்கின்றன, ஆனால் நிறைய தவறுகளும் இருக்கின்றன. இப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறதுல தான் அது அமைந்திருக்கிறது. ஆனால் கூட்டு குடும்பம் என்பது எப்போதும் உறவை பெருக்குகிற வளர்க்கிற இடமாக இருந்தது, குற்றங்கள் குறைவாக நடைபெறுகிற இடமாக இருந்தது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒன்று, அத்தகைய கூட்டு குடும்பங்களில் முதியவர்களுக்கான மரியாதை இருந்தது. இன்று முதியவர்களுக்கான மரியாதை முற்றிலுமாக குறைந்து போயிருக்கிறது. இவையெல்லாம் களையப்பட வேண்டும். அதுவல்ல நம்முடைய கலாச்சாரம். மாறாக வயதில் மூத்தவருக்கு உரிய மரியாதை கொடுப்பது நம்முடைய பண்பாடாக வழக்கமாக இருந்தது. அப்புறம் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நமக்கு இருந்தது. நிறைய எனக்கெல்லாம் இந்த நிறைய இந்து கோயில்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, ஒரு சின்ன கோயிலுக்கான இடம் தான் இருக்கும், ஆனால் அதை சுற்றி ஒரு பெரிய காடே இருக்கும், பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும், அதை சுற்றி மரங்கள் அவ்வளோ அடர்த்தியாக வளர்ந்துருக்கும். அந்த இயற்கையோடு இந்த வழிபாடு, இயற்கையோடு இந்த வாழ்வு அன்றைக்கு இருந்துச்சு. அது நம்ம நிறைய இழந்திருக்கிறோம். அப்புறம் ஒரு ஆன்ம நேயம் இருந்தது. அவையெல்லாம் இன்றைக்கு பல நேரங்களில் காணாமல் போய் கொண்டிருக்கின்றன. எனவே ஒரு சமூகம் நல்லவற்றை பின்பற்றுவதற்கு எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். நல்ல கொள்கைகளை, நம்முடைய நாட்டினுடைய உயர்ந்த கலாச்சார மதிப்பீடுகளை நாம் மீண்டும் பின்பற்றுவதற்கு, அதாவது மேற்கத்திய கலாச்சாரத்திலிருந்து நல்ல தன்மைகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி நம்ம மோசமானதெல்லாம் எடுத்துக்கிறோம்.
குடிக்கிறது, விவாகரத்து, அல்லது ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டு நடக்கிறது, தலைமுடியை ஒரு சைஸாக வெட்டுறது, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். நல்ல விஷயங்களை விட்டு விடுகிறோம். அங்கே எவ்வளவு தூரம் சட்டத்திற்கு மரியாதை கொடுக்கிறார்கள், சமூக ஒழுங்கிற்கு மரியாதை கொடுக்கிறார்கள், பெண்களுக்கு மரியாதை கொடுக்க, அதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கோம். நம்ம நாட்டில் இருக்கிற நல்ல கலாச்சார வளங்களை நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம். அதை வெளிநாட்டில் இருக்கிறவங்க இப்போ பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இனி ஒருவேளை அங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் அது இப்போ சரி நல்லா தான் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்றுக்குவோமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் அவற்றை நம்முடைய கூட்டு பாரம்பரியத்தின் வளமான கலாச்சாரங்களை, வளமான தன்மையை நாம் ஏற்றுக்கொண்டு போற்றுவதும் அதனை செயல்படுத்துவதும் நம்முடைய கடமையாக நாம் மேற்கொண்டோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய நாட்டினுடைய தனித்தன்மை, அதான் விவேகானந்தர் அழகாக சொல்லுவார் ஒரு பேசும்போது, மேற்கத்திய நாட்டினுடைய பொருளாதார வளமையும் கிழக்கத்திய நாடுகளின், இந்திய தேசம் என்ற கிழக்கத்திய நாடுகளின் ஆன்மீக வலிமை, ஆன்மீகன்னு சொல்கிறது வெறுமனே கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, இந்த கூட்டு கலாச்சாரம், அந்த வாழ்வினுடைய மேன்மை இணையும் என்றால் இந்த உலகம் நல்லா இருக்குன்னு சொல்லுவார். ஸோ அது அத்தகைய விஷயத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் என்பதை உணர்ந்து செயல்பட கடமையோடு அதை ஏற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய பாச பிணைப்பு, பாச நெருக்கம் என்பது பல குடும்பங்களில் இல்லாமல் போகின்றது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன சொல்றாங்க? ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சல அதுதான் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே அம்மாவை வந்து கம்பேரிசன் வச்சுப்பாங்க. அப்பாவை பாக்குறப்போ எது கொடுத்தாலும் சரி, இல்லை எது கேட்டாலும் சரி, அம்மாவால அது தர முடியுது, அம்மாவால அது வந்து செய்ய முடியுது அப்படின்றப்போ ஏன் அது அப்பாவால செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒப்பிட்டு பாக்குற அந்த ஒரு தருணம் வந்து மகன் கிட்ட இருக்கும். அம்மா எது கேட்டாலும் ஓகே சொல்லிடுவாங்க, ஆனா அப்பா அது சொல்லுவாரா கேட்டிருக்க மாட்டாங்க, ஆனா அது சொல்லுவாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிருவாங்க. சோ இந்த கம்பாரிசன்னாலேயே இவங்களுடைய இருவருடைய நெருக்கம் என்ன ஆகணும்னா குறைந்து விடும். கண்டிப்பா அம்மாவோட ஒப்பிட்டு பார்க்கலாமான்னு கேட்டா பார்க்கக்கூடாது. அதாவது சொல்லுவாங்க சிம்பிள், வெரி ஒரு அழகான ஒரு உதாரணம். அம்மாவோடைய அன்பு தோசை போன்றது, அவ்வளோ ருசியா இருக்கும். அப்பாவோடைய அன்பு தோசை கல் போன்றது. அவ்வளவு ருசியான தோசை உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த கல், அந்த ஒரு சூட்டை என்ன பண்ணணும், அவ்வளவு சூடு தாங்கணுங்க. ஸோ அப்போ இதுதான் வாழ்வின் யதார்த்தமான ஒரு உண்மை. இன்னைக்கு அம்மா வந்து ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை ஒரு வீட்டில் இருக்குது. ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, உங்க அப்பாட்டெல்லாம் போய் என்ன பண்ணாது, இப்போ போய் நிற்காது, உங்க அப்பா பயங்கர டென்ஷனா இருக்காரு, நான் எதனால பார்த்து என்ன பண்றேன் பேசி முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஆம்பளை போய் அம்மா பேச்சை கேட்டு என்ன பண்ணிடுவான். ஆனா அந்த பொம்பளை பிள்ளை என்ன பண்ணும் அப்படின்னா, என்னது எங்க அப்பா கோவமா இருக்காரு, என்னப்பா கோவமா இருக்கா, என்ன பிரச்சனை உனக்கு, வெளியே போயிட்டு வரும்னு சொல்லி இந்த பிள்ளை என்ன பண்ணிடும், கூட்டிட்டு போயிட்டு. ஸோ அப்போ என்னன்னா, இப்போ இது இல்லைங்க, இந்த ஜோக்கர் மாதிரி நிற்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பளை பையன் என்ன, ஏன்னா அப்பாவோடையும் நெருங்கி போக முடியாது. அப்பா இந்த பொம்பளை பிள்ளை எல்லாத்தையும் என்ன பண்ணுது, காரியம் சாதிச்சுக்குன்னா அக்கா மேலேயோ தங்கச்சி மேலே என்ன பண்ணும், ஒரு கோபமும் இருக்கதான் செய்யும். ஸோ அப்போ என்னன்னா, என்ன அம்மா வந்து எனக்கு எல்லா நேரத்தையும் என்னோட உடன் இருக்கிறார்கள், அப்பா என்னோட உடன் இருப்பது இல்லை. அம்மா நான் கேட்ட உடனே ஓகே சொல்லிடுறாங்க, அப்பா நான் கேட்டா ஓகே சொல்ல மாட்டாரு. ஸோ இந்த கம்பேரிசன்ஸ் குழந்தைகள், பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் குறிப்பா என்ன பண்ணாதீங்க, செய்யவே செய்யாதீங்க. ஸோ ஒரு அப்பாவின் இடத்தை அம்மாவாலும் ஒரு அம்மாவின் இடத்தை அப்பாவாலும் நிரப்ப முடியாது. எனக்கு வந்து சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்க சொல்லலாம், தாய் இல்லாமல் நான் என் பிள்ளையை வளர்த்துக்கிறேன், தாயினுடைய ஸ்தானத்துல நான் வளர்க்குறேன்னு ஒரு தந்தை சொல்லிக் கொண்டாலும் கூட, ஆனா ஒரு தாயினுடைய ஸ்தானத்தை ஒரு தந்தையால நிரப்ப முடியாது. அது போல ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்க, தந்தை இல்லாமல் குழந்தையை வளர்த்திருக்கக்கூடிய ஒரு தாய், அந்த தந்தைக்கான இடத்தையும் நான் என்ன பண்றேன் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட தந்தை முடியாது. அது வந்து இது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்போ இதுல என்ன பண்ணக்கூடாது, அம்மாவை அப்பவும் தயவு செஞ்சு என்ன பண்ணாங்க, பிள்ளைங்க அதை நீங்க கம்பேர் பண்ணி பாக்குறப்ப என்ன ஆகும்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்ட் நெருக்கம் தான் என்ன ஆகும், குறையும். நமக்கு தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு தவறு. திருத்திக் கொள்வோம், கண்டிப்பா திருத்திக் கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம், அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, அன்றைக்கெல்லாம் கோயம்புத்தூரில் துடியலூர் பகுதியிலேருந்து நம்ம விவசாயிகள் பேசியிருந்தீங்க. ரொம்ப உயரமான இடம், சரளை மண் அல்லது மணல் காடு, காரமடை, இந்த பக்கம் பல்லடம், அவினாசி, மூலனூர், எல்லா விதமான சரளை மண் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் இந்த காலத்தில் கட்டமைப்பு ரொம்ப முக்கியங்க. முக்கியமாக கட்டமைப்பு அப்படிங்கிறது என்னென்னா, அடுத்து மழைக்காலம் வரப்போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சில நேரம் ஒரு சில இடத்துல குளத்தில் தண்ணி இருக்காது, குளம் காஞ்சு போயிருக்கும், அது கரும்பை மண், கருப்பு மண் உள்ள நிலமாக இருக்கும்.
அந்த கரும்பை மண்ணை அள்ளிட்டு வந்து எங்கெல்லாம் இந்த மாதிரி சரள மண் செம்மண் இருக்கோ அந்த மாதிரி காட்டில் ஏக்கருக்கு 4 டிராக்டர் லோடு அந்த மாதிரி பிரித்து போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அது என்ன செய்யும், அந்த சரளை மண் இருக்கு இல்லைங்களா, மண்ணுக்கு இடையில அந்த வண்டல் மண் போய் சொருகி நின்றுக்குச்சுன்னா தண்ணியை சீக்கிரம் கீழே போகக்கூடாது, சத்தை கீழே போகக்கூடாது, அந்த இடத்துல தேங்கி நின்றுக்கும். அப்படி நிற்கிறப்ப ஒரு குறைவான தண்ணீர் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். நோய் தாக்கமும் பூச்சி தாக்கமும் குறையும். நிறைய விளைச்சல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வேலையை இப்போ பண்ணணும். இதுக்கு தான் நான் சொல்கிறேன், குளத்தில் நீங்கள் போய் நல்லா தேடி பார்த்து இந்த குளத்தில் கரம்ப மண் நல்லா இருக்குது, கருப்பாக இருக்குது, கையில் எடுத்து பார்த்தா ரவையாட்டம் இருக்குது, இது எனக்கு பயன்படும் அப்படின்னு எது தோணுதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய விஏஓட்ட கேளுங்க, கிராம நிர்வாக அலுவலர் அவர்கிட்ட கேளுங்க, ஆர்ஐட்ட கேட்கலாம், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்கிட்ட, தாசில்தார்கிட்ட கேட்கலாம், வேளாண்மை துறையில் கேட்கலாம், உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்கலாம். அடுத்து மழை வந்துருச்சுன்னா நீங்கள் உள்ளே போக முடியாது. மழை இல்லாத காலத்தில் அதை எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா உடனடி வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம். அப்படி சொல்லும்போதே 2வது முக்கியமான செய்தி, தேவையில்லாத அதிக பொருளையும் வாங்கக்கூடாது. ஏக்கருக்கு 4 அல்லது 5 டிராக்டர் லோடு தாங்க. ஒரு சில பேர்லாம் அதை ஒரு படுகையாகவே போட்டு அப்படி பண்ணுறது, மண்ணை கெடுத்துடக்கூடாது. ஏன்னா குளத்தில் இருக்க மண்ணுமே நல்ல மண் அப்படின்னு நம்ம 90% நல்லதாக இருக்கும். ஒரு சில பகுதிகளில் அந்த குளத்துக்கு வரக்கூடிய வாய்க்கால் தண்ணீர் வரக்கூடிய பகுதியில் ஏதாவது தொழிற்சாலை இருந்து அவங்க கழிவை கலந்து விட்டு அந்த கழிவு இங்கே சேர்ந்துச்சுன்னா தொல்லையாகி போயிடும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது. அளவாக இருந்ததுன்னா நம்ம அதையும் சரி பண்ணிக்கலாம், அப்படியே குறைபாடு இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். அளவாக இருந்தால், அளவுக்கு மேலே போயிருந்ததுன்னா நம்ம அந்த இதை பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் முறைப்படுத்தி நல்ல பொருளை வாங்கிட்டு நம்ம நிலத்தில் போட்டுக்கணும். சரிங்களா? 1. 2வது, வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலலாம் முறையான வரப்புகள் போட்டுக்கணும். அதில் உங்களுக்கு ஏதாவது நிலம் சார்ந்து ஒரு ஆலோசனை தேவைப்பட்டால் கேளுங்க, நான் சொல்கிறேன். 3வது, ஒரு சில இடத்துல கட்டாந்தரையாக இருக்கும், கல் தரையாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இருக்கவங்களாம் மண்ணை உடைக்கிற மாதிரி ஒரு ஜேசிபி வச்சு அங்கங்கே ஜேசிபியில் குழி எடுத்துக்கோங்க. எது மேடு எது பள்ளம்னு பாருங்கள். சும்மா சதுர குழி கூட எடுக்கலாம். அங்கேருந்து ஓடி வர தண்ணி அந்த குழிக்குள்ளே ஒழுகணும். தோண்டின மண்ணை இப்போ இதுதான் சரிவு அப்படின்னா அப்படி கரை மாதிரி போட்டுக்கணும். தோண்டிட்டோம், இதுக்குள்ளே அப்படி போட்டுட்டோம்னா வர்ற தண்ணி இந்த குழிக்குள்ளே விழுந்துருச்சுன்னு வைங்களேன், குழிக்குள்ளேருந்து பக்கவாட்டில் அது நகர பக்கவாட்டில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் உடைக்கும், லூஸ் பண்ணும். அந்த மண்ணோட இறுக்கத்தன்மை போகும். அப்போ வேர் நல்லா போகிறதுக்கு, காற்றோட்டம் போகிறதுக்கு, நுண்ணுயிர் பெருக்கம் வர்றதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதை எங்கே பண்ணணும்னா முக்கியமாக இந்த திண்டிவனம் சைட்லலாம் பார்த்திங்கன்னா மண்ணுக்கு கீழே சுண்ணாம்பு பாறை இருக்கும், வெள்ளை கலர் சுண்ணாம்பு பாறை இருக்கும். அப்போ எனக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் வச்சேங்க, பயிர் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு, ஒரு பர்டிகுலர் டைமில் கருகி போச்சு, சரியாக வளரலை, அப்படியே நிற்கிது. அந்த மாதிரி இடத்துக்கெலாம் தான் இந்த மாதிரி கட்டமைப்பை பண்ணணும். எங்கேனாலுங்க எந்த நிலத்துலையும் சரியாக விளையலை அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணுங்க. கண்டுபிடிக்க தெரிஞ்சால் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா கேளுங்க. ஆனால் அதுக்காக நிலத்தை சும்மா போடக்கூடாது. நிலத்துலேருந்து ஏதோ ஒரு வகையில் இயல்பாக அதுவாக ஒரு வருமானம் வர்ற மாதிரி அமைப்பில் நிலம் பண்பட்ட நிலமாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வரணும். சரிங்களா? அதுதான் எங்களோட ஆசை. எது சந்தேகம்னாலும் கீழே கொடுத்துருக்க நம்பரில் கேளுங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். எஸ், வீட்டில் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, அப்பாவா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி, என்னடா இது அப்பாவுக்கும் நமக்கும் இல்லை ஒரு அந்த இவ்வளோ ஒரு நெருக்கத்தை இதனால தான் நம்ம குறைச்சிட்டு இருக்கோமோ அப்படின்ட்டு. கண்டிப்பா அந்த வகையில் அடுத்ததா என்ன பாயிண்ட் சொல்ல? அடுத்ததா தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய பாச நெருக்கத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் மற்றவங்களை நம்ம பையன்கிட்ட நம்ம ரொம்ப இறங்கி பேசினா பையன் நம்மளை ரொம்ப வீக்காக நினச்சிருவானோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சில எண்ணங்கள். இன்னைக்கு எல்லா வீடுகள்லையுமே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளா இருக்கலாம், இல்லை ஆண் குழந்தைகளா இருக்கலாம், அப்பாவோட ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வரைக்கும் தான் அந்த பெண் பிள்ளைகளால் என்ன பண்ண முடியும், பேச முடியும், பழக முடியும், சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். சில அந்தரங்க விஷயங்களை என்ன பண்ண முடியும்னா அம்மா கிட்ட தான் என்ன பண்ண முடியும், பகிர முடியும்.
அப்போ ஒரு பெண் குழந்தைக்கு, வீட்டில் உள்ள ஒரு பெண் குழந்தைக்கு தன்னுடைய அந்தரங்கங்களை பத்தி பேசிக் கொள்வதற்கும் பகிர்ந்து கொள்வதற்கும் அங்க அம்மா அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் இருக்குது, ஒரு ஜீவன் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனா இன்னைக்கு இந்த இவ்வளவு விஷயங்கள் நம்ம பிரச்சனை இருக்கனால ஒரு ஆண் பிள்ளைக்கு தந்தையிடம் போயிட்டு அந்த அந்தரங்கமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஒரு பெண் குழந்தைக்கு இருக்கக்கூடிய அதே சுதந்திரமும் அதே வாய்ப்பும் ஒரு ஆண் பிள்ளைக்கு இருக்கா அப்படின்னா இல்ல. அப்ப காரணம் என்னன்னா, முதல்ல நம்ம சொன்ன எல்லா விஷயங்களும், அந்த பேசக்கூடிய விஷயங்கள், நம்ம அவங்கள கம்பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடையாக இருக்கின்றது. அப்போ இதை உடைத்து எழுதுவதற்கு 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். ஒண்ணு, மகன் தன்னுடைய நிலையிலிருந்து முதலடி எடுத்து வைக்கணும். இல்ல தந்தை அவரிடமிருந்து முதலடி என்ன பண்ணணும்? எடுத்து வைக்கணும். எப்பவுமே அப்பாக்கள் எடுத்து வைக்கிறதுல பிரச்சனை கிடையாது. அப்பாக்கள் அது படித்த அப்பாக்களா இருந்தாலும் சரி, இல்ல படிக்காத பாமர அப்பாக்களா இருந்தாலும் சரி, தன்னுடைய மகனுக்கு ஒரு தேவை அப்படிங்கிறப்ப அதை எப்படி அதை நிறைவேற்றி வைப்பது அப்படிங்கிறது. அப்போ இதை ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உட்காந்து மற்ற நண்பர்களிடம் மணிக்கணக்கில் பேசுவது போல எல்லாருடைய போன் ஹிஸ்டரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அம்மாவுக்கு பேசின கால் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். அப்பாக்கள் தங்கச்சிக்கோ அக்காக்கோ பேசாத ஒரு 10-15 நிமிஷம் என்ன பண்ணும் இருக்கும். அப்பாக்கள்கிட்ட பேசின கால் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் இல்ல 40 செகண்ட் என்ன பண்ணும் இருக்கும். அந்த 30 செகண்ட் 40 செகண்ட் கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எப்ப அம்மா எங்கப்பா போயிருக்காங்க. அப்போ மகன்கள் முதலில் தந்தையிடம் பேசுவதற்கும் தந்தை மகனிடம் பேசுவதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல அப்படின்னா நெருக்கம் என்பது இருக்காது, குறையும். தொடர்ந்து பேசுவோம். அந்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் உடல் பருமன், ஒபிசிட்டி அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ முக்கியமாக பார்த்தோன்னு சொன்னால், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு இந்த உடல் பருமன்னால கஷ்டப்படுறாங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது ஆஹா பப்ளியாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு நம்மளே கொஞ்சம் ஆசையாக பார்க்குறோம். ஆனால் அதோட விளைவு என்னென்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு உடல் பருமன் ஒரு முக்கிய காரணம். உண்மை. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசணும். பொது பாருங்க, இந்த ஒபிசிட்டிக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். நான் இன்னைக்கு சாப்பிட்றது எனக்கு எவ்வளோ கேலரிஸ் தேவைப்படுது, அதை விட பல்கா நான் எடுக்கிறேன். அப்போ என்ன பண்றேன், அந்த கேலரிஸை நான் பர்ன் பண்ணவே மாட்டேன்றேன். முதல்ல நம்ம வீட்டில் சும்மா ஃப்ரீயா இருக்கோங்களுமா, அப்ப நம்மளுக்கு 3 நேரம் உணவு தேவையா அப்படின்றத யோசிங்க. 2வது விஷயம் பாருங்க, எல்லாத்துக்கும் நம்மளுக்கு கம்ஃபர்ட் இருக்கு, ஸோ நம்ம ஆளுங்க வச்சுட்டு இருக்கோம், சர்வன்ஸ் வச்சுட்டு இருக்கோம். அப்படின்னாலும் நீங்க சர்வன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வேலைக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் பேசிக்கான சிம்பிள் எக்ஸசைசஸ், வாக்கிங்கு, ஸ்விம்மிங்கு, சைக்கிளிங் இந்த மாதிரி கண்டிப்பா செய்யணும். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாலும் உங்க உடம்புக்கு இது எல்லாமே தேவை. 3வது விஷயம், நிறைய இந்த பேக்கடு ஃபுட்டு, டின்டு ஃபுட்டு இதெல்லாம் எடுக்காதீங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணமா இருக்கு ஒபிசிட்டிக்கு. 4வது, பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா 10 வயசுல இந்த காலகட்டத்துல ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி அப்படிங்கிறாங்க. இந்த ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி பின்னாடி அந்த பெண் குழந்தைக்கு ஃபைப்ராய்டு, அடினோமயோசிஸ், பல்கி யூட்ரஸ், குழந்தையின்மை, பிசிஓஸ் இதெல்லாம் வரதுக்கு ஒரு மெயின் காரணமா இருக்கு. ஸோ இதையும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி எப்பயுமே குழந்தைங்களுக்கு பாருங்க, இந்த சிறுதானிய உணவுகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி வெளியே நம்ம விளையாட அனுப்பணும். இப்ப யாரும் பிள்ளைங்களை விளையாட அனுப்புறதே இல்ல. அபார்ட்மெண்ட் டைப் வீடு, டபுள் பெட்ரூம், சிங்கிள் பெட்ரூம் வீடு, வெளியவும் அனுப்ப முடியாது, வீட்லயும் விளையாடுறது இல்ல. ஸ்கூல்ல டைமிங், அந்த டைமுக்கு போனோம், அந்த டைமுக்கு வரணும், ஹோம் ஒர்க் பண்ணணும், இதுக்கே சரியா இருக்கு. அவங்க எங்க போய் விளையாடுறாங்க? கரெக்ட். எக்ஸசைஸே இல்ல. ஆமா, டென்ஷன் தான் கூட. அப்போ ஒபிசிட்டி இருக்கு. இது நீங்க சொல்றது யங்ஸ்டருக்கு. கரெக்ட். பெரியவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு, சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் எல்லாம் வரத்துக்கு மெயின் ரீசன் ஆண் பெண் இருப்பாளருக்கும் இன்ஃபெர்டிலிட்டி கூட காரணம் ஒபிசிட்டி தான். அப்போ இதை கரெக்ட் பண்ணாம நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? அப்போ ஒபிசிட்டினால எல்லா நோய்களையும் விரைவில் கூப்பிட்டு வச்சுக்கக்கூடிய தன்மை அந்த மனிதனுக்கு ஏற்படுது. அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், அது எந்த ஏஜா இருந்தாலும் சரி. அப்போ இவ்வளோ பாதிப்புகளுக்கு காரணம் உடல் பருமன். ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணா உங்களுக்கு சரியாயிடும். அதனாலதான் இப்போ அந்த பெண்ணு உங்களுக்கு ஒரு 2-3 நிகழ்ச்சிக்கு முன்னே சொன்னேன், பிஃபோர் ட்ரீட்மெண்ட் 84 கிலோஸ், ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் 74 வந்தாங்க அப்படின்னு. அப்போ பிசிஓடியும் சரியாச்சு, ஒபிசிட்டி குறைஞ்சிருக்கு. இப்போ அவளே அழகா இப்போ நல்லா ஃப்ரீயா ஜாலியா பேசி நல்லா இருக்காங்க. புரியுறதா? அப்போ அந்த ஒபிசிட்டினால மனசும் கெட்டு போகுது, கவலை வருது,
புரியுதுங்களா? அவுட்லுக்க நினைச்சு ரொம்ப கவலைப்பட ஆமா, ஆரம்பிச்சாங்க அது சில குழந்தைகள் எதை பத்தியும் கவலையே படுறது இல்ல. புரியுதுங்களா? ஒரு 10th ஒரு +1 படிக்கிற பெண் குழந்தை, ஆண் குழந்தை 130 135 கிலோலாம் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரிய மாட்டேங்குது ஒரு சிலருக்கு. சிலர் அவங்க நார்மல் ஹைட் வெயிட் தான் இருக்காங்க, அவங்க ஹெல்த் கான்சியஸ், நான் வெயிட் போடக்கூடாது, நான் வெயிட் போடக்கூடாது அப்படியும் இருக்காங்க. எல்லா சாரரையும் தான் நம்ம பார்க்குறோம். ஆனா ஒபிசிட்டினால என்னென்ன பிரச்சனைகள், ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம கால் மூட்டும் நம்ம முதுக்கெலும் போத்தா உங்க வெயிட்டை தாங்குது. அப்போ அந்த மூட்டு வலி, பேக் பெயின், செர்விக்கல், லம்பார் ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் ஒபிசிட்டி. அதை ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு நிறைய வியாதிகள், நோய்கள் வராமல் பாதுகாக்க முடியும். சரி, வந்துருச்சு, ஒரே ஒரு மாதத்துல 10 கிலோலாம் நீங்கள் குறைக்கவே வேண்டாம். ஒரு மாதத்துக்கு 1 கிலோ 2 கிலோ எய்ம் வச்சாலே போதும். புரியுதுங்களா? சிம்பிள் எக்ஸசைஸ், சிம்பிள் டயட்டு ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு கிராஜுவலாக குறையுது. அப்போது கிராஜுவலாக குறையும் போது உங்களுக்கு அந்த தோல் சுருக்கம் வராது. திடீர்னு 10 கிலோ 15 கிலோ குறைக்கும் போது அந்த ஸ்கின் வந்து சுருக்கம் தெரியும். ஃபேஸே வந்து ரொம்ப ஆமா, அதனால அந்த அழகா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், ஆரோக்கியமாவும் இருக்கணும், அழகாவும் இருக்கணும். அதோட இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு ஒபிசிட்டி பத்தி பேசுறோம். அதனால ஒபிசிட்டினால யாருக்காவது எங்களை ஆலோசனை வேணும்னா தொடர்பு கொடுக்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் மகிழ்ச்சியாக ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய நெருக்கத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய காரணிகள் என்ன, அது எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அதில் அடுத்ததா ஃபைனலா என்ன சொல்றாங்க? அது வெளி தோற்றத்துல நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு தலகணமா காமிச்சிக்கிறது ஒரு தந்தையினுடைய அந்த ஒரு கேரக்டர். அதே மாதிரி மகனோட சைட்ல இருந்து பாக்குறப்போ இவருக்குலாம் என்ன பெருசா தெரிஞ்சிட போகுது, நம்ம இந்த தலைமுறையில வந்தவங்க, நம்மளுக்கு தெரியாததுன்னா இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி மகன் சைட்ல இருந்து இருக்க ஒரு கேரக்டர். நம்ம வந்து M10 மகன் சொல்லிட்டு ஒரு தமிழ் திரைப்படம் பார்த்திருப்போம் இல்லையா? அதுல அந்த அப்பா வந்து அவ்வளோ ரூடான ஒரு கேரக்டர் தான் இருந்திருப்பாரு. ஆனா அவருக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாசம் வந்து அந்த மகன் மேல் இருக்கும். ஆனா அது வெளியே காமிச்சிக்கவே மாட்டாரு. அந்த மகனுக்கு அப்ப எப்படி தெரியும்? சோ இதுதான் இவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த பாண்டிங், அந்த நெருக்கத்தை வந்து குறைய செய்வதற்கான ஒரு பெரிய தடையா இருக்கிறது. ஈகோ, 2 பேரோட ஈகோ, அப்பாவோட ஈகோ இதுல உண்டு, பையனோட ஈகோ உண்டு. அப்பாவுக்கு என்ன ஈகோ அப்படின்னா, என் பிள்ளை இவன்ட்ட நான் இறங்கி போய் பேசுறதா அப்படிங்கிற ஒரு ஈகோ. இது இல்ல அப்படின்னு எல்லா தந்தையர்கள் மறுத்தாலும் அது மறுப்பதற்கெல்லாம் கிடையாது. கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள், அதாவது எல்லா விஷயத்தையும் மனசாட்சி தொட்டு சொல்கின்ற பொழுது எல்லா விஷயத்தையும் என் பிள்ளைகிட்ட வந்து நான் 100% நான் என்ன பண்றேன், பகிர்ந்து கொள்கிறேன், நான் இறங்கி போய் பேசுறேன், அவன் அதை செய்யலனால நான் என்ன பண்றேன், பரவாயில்ல அப்படின்னு போய் பேசுறேன் அப்படின்னு கேட்டா அதுல ஒரு 80% 90% முழுமையாக இருக்குமே தவிர 100% இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏதோ ஒரு சில இடங்கள்ல அந்த ஈகோ அப்படிங்கிறது மேலோங்கி தான் இருக்கின்றது. 2வது, பசங்க கிட்ட இருக்கக்கூடிய ஈகோ. எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும், நான் வந்து எனக்கு எல்லாம் தெரியும், அவர் வந்து அவுடேட்டடான ஆளு. அதாவது ஒரு சின்ன வயசுல ஒரு ஆணினுடைய வாழ்க்கை தந்தையோடு இருக்கின்ற பொழுது எப்படி புரிதலை ஏற்படுத்துகிறது அப்படின்னா, ஒரு சின்ன வயசுல ஒரு குழந்தையாக இருக்கின்ற பொழுது எங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரியும், எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஹீரோ தெரியுமா அப்படின்னு குழந்தைகளை கண்களுக்கு ஹீரோவா தெரியக்கூடிய அதே அப்பா அந்த குழந்தை அந்த ஆணினுடைய 10 பருவத்துல இருக்கின்ற பொழுது அந்த அப்பா வில்லனா என்ன பண்றாரு தெரியுறாரு. எங்க அப்பாவுக்கு ஒண்ணும் தெரியாது, எங்க அப்பா எல்லாம் பயங்கரமான பூமர் அப்படின்னு சொல்லி அப்பாவை அதே அப்பா ஹீரோவா தெரிஞ்ச அதே அப்பா இப்ப என்னவா தெரிகிறார், வில்லனாக தெரிகிறார். அதே குழந்தையிடம் அவர் ஒரு 30-40 வயதை நிரம்பிய பிறகு, அவர் ஒரு தந்தையாக மாறிய பிறகு, அந்த ஆண் குழந்தை ஒரு தந்தையாக மாறிய பிறகு அப்போ அப்பா என்ன பண்றாருன்னா கடவுளா என்ன பண்றாரு தெரிகிறாரு. எங்க அப்பா என்ன காலகட்டத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னைய வளர்த்திருக்கிறாரு. அவருடைய ஆசாபாசங்கள், அவர் நிறைய நேரங்கள் அவருடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் விட்டுட்டு எனக்கு அந்த நிலையை என்னால உணர முடியுது. முந்தி வந்து ஒரு வேலைக்கு போன புதுசுல திருமணத்திற்கு முன்னதாக அப்படின்னா ஏதாவது சம்பளம் வாங்கினா வீட்டுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சோ அதை வாங்கி கொடுத்துட்டு மீதி எல்லாம் நான் தான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்னன்னா நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டனோ அந்த சட்டை, பேண்ட், மொபைல் போன், லேப்டாப் என்னென்னலாம் வாங்கணும் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன் வாங்கி. ஆனா அதே இது திருமணத்துக்கு பிறகு அது பெருசா குறைஞ்சுதான் கேட்டா இல்ல, அது அப்படியே தான் இருந்துச்சு. ஆனா குழந்தைகள் பிறந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு இதை வாங்குவதை காட்டிலும் குழந்தைக்கு செலவழிக்க வேண்டும். அப்ப இதே மனநிலை தான் அன்னைக்கு தந்தையிடம். அப்ப அந்த மனநிலை என்னால் என்ன பண்ண முடியும், இப்பதான் புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்பா நல்ல ஒரு வாட்ச் கட்டல, ஏன் அப்பா நல்ல ஒரு பேண்ட் ஷர்ட் போடல, ஏன் அப்பா நல்ல ஒரு ஷர்ட் போடல அப்படிங்கறத அப்ப கோபமா இருந்துச்சு. எங்க அப்பா வெளியே வர்றப்ப ஏன் இப்படி வந்து அழுக்கான உடையில வராருங்களா ஒரு கோபமா இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு தெரிகின்ற பொழுது அதை புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னைக்கு நான் என்னுடைய அழுக்கு சட்டைக்கு பதிலாக ஒரு புதிய சட்டை வாங்கக்கூடிய காசை என் பிள்ளைக்கு என்ன பண்ண முடியும், என்னால் கொடுக்க முடியும். அப்போ இந்த பாண்டை புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் வருகின்ற பொழுது சில நேரங்கள்ல சிலருடைய அப்பாக்கள் உடன் இருப்பது
இல்லை, அதுதான் அப்ப அது நானும் பிறகு நம்ம மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி கண்டிப்பா நானும் இப்ப அதுதான் மனசுல நினைச்சிட்டே இருந்தேன் நீங்க பேசிட்டே இருக்கும்போது. அதாவது பல பேர் செய்யற பெரிய தவறு என்ன அப்படின்னா, இருக்கிறப்போ ஒரு பக்கம் ஹீரோவா நினைக்கிறோம், இன்னொரு பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வில்லனா நினைக்கிறோம், அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரை நம்ம தெய்வமா நினைக்கிறோமே. சோ அப்படி ஒரு நிகழ்வு நமக்குள்ள வரவே வேண்டாம். கண்டிப்பா அது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு காலமா வேண்டாம். இருக்கும். அப்படி இல்லாமல் இன்றே அதை சரி செய்து கொள்ள தந்தையும் மகனும் முடிவெடுக்க வேண்டும், செயல்பட வேண்டும்ங்கிறது தான் இன்னைக்கான கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி. ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். ஜான் பாஸ்கர், ஜோஸ்பின் ஜெசிந்தா இன்று தங்களது 25ஆம் ஆண்டு திருமண நாள் வெள்ளி விழாவினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆண்டனி லூர்து சேவியர், ராணி இமாகுலேட் இன்று தங்களது 25ஆம் ஆண்டு திருமண நாள் வெள்ளி விழாவினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் இருதயராஜ், மேரி ஜீன், ஆல்பர்ட், கிறிஸ்டி, ஜோபிதா, கெவின், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். வேலூர் இளங்காடை சேர்ந்த ரோஹன் இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா மரிய சூசை, அம்மா தீபா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 37:6. உன் நேர்மையை கதிர்வழி போலும் உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்க செய்வார். இந்த இறை ஆசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களே, தந்தையின் அன்பை புரிந்து கொள்வோம், நல் மகனாய் வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.